அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்த தேவன் மீதம் 12 கூட எடுக்க வைத்த அந்த சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முடிவெடுத்தார், என் ஜனங்களை நான் சாப்பிடாம பசியோடு அனுப்ப மாட்டேன் என்கிற ஒரு முடிவு. அதனால தான் எது இருக்குதோ அதை வைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் இயேசு ராஜா முடிவு எடுத்தது போல நீங்களும் ஒரு முடிவெடுங்க. என் தேவனுக்காக வாழ்நாள் வரையிலும் எத்தனை பாடு வந்தாலும் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை இடைவிடாமல் வைத்து அவரை துதிப்பேன், அவரை நம்புவேன், அவர் ஜெயம் கொடுக்க வைப்பார், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி தேவப்பிள்ளையே ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சு நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஆராதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது உங்ககிட்ட இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்தே உங்களை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணும்படி ஆசீர்வதித்து, கொஞ்சம் இருக்குதா கவலைப்படாத, கையளவு மேகம்தான், பெரும் மழை இரைச்சல் சத்தம், கொஞ்சம் வருமானம்தான், லட்சங்களில் கோடிகளில் காணும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. தேவ தரிசனம் உண்மையானதே, தேவ வாக்குத்தத்தம் உண்மையானதல்லவா? தேவ பிள்ளையே, நிச்சயமாக கர்த்தரை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி அவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதை பிட்டு கொடுத்தாரோ, நீங்களும் உங்களுக்குரியதை இருக்கிறத தேவன் சமூகத்தில் வைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதை நான் செய்ய போகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடு கூட, நான் செய்கிற காரியங்களோடு கூட, என் கையின் கிரியைகளோடு கூட கர்த்தர் நீர் இருக்க வேண்டுமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் தொடங்கி பாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். ஆமென். நீங்கள் மீதம் எடுப்பீங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இயேசு ராஜா உங்களை கைவிடவே மாட்டார். இருப்பதை வைத்து 1000 லட்சமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.